தொட்டி பாலத்து மேலே தான் இருக்கோம். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எங்கே இருக்கணும்னு தெரியுங்களா உங்களுக்கு? உலக்கை அருவியில் குளிச்சுட்டு அங்கேருந்து கரெக்டாக வந்து தொட்டிப்பாலம் போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்து உலக்கை அருவிலேருந்து தொட்டிப்பாலம் வந்து கிட்டத்தட்ட 25 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு ½ hour இல்லைனா வந்து ஒரு 40 minutes ஆகும் கண்டிப்பாக இங்கேருந்து. ஓகேங்களா? இது செம்ம அனுபவமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து உலக்கை அருவியில் குளிக்கிறது வந்து ஒரு 2 hours 2.5 hours குளிச்சிருப்போம். செம்மையாக இருந்துச்சு. தண்ணிலாம் சூப்பராக இருக்குது பிளேஸு. இன்னும் தண்ணி வந்து நிறையா வந்துட்டு இருந்துச்சா, பட் இப்போ கொஞ்சம் கம்மி. ஃபஸ்ட்லாம் நிறையா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நிறையா அனுபவம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இப்போ பண்ணும்போது கரெக்டான எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? இன்னொரு பிளேஸ் இருக்குது கன்னியாகுமரியில் வந்து இன்னொரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. என்ன வாட்டர் ஃபால்ஸ்னால் வந்து திருவாரூர் வாட்டர் ஃபால்ஸு. அதுதான் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் உலக்கை அருவி மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் இது விளாக் பண்ணேன். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா வந்து திருப்பார்ப்பு எப்படின்னா வந்து குற்றாலம் மாதிரி நார்மலாக போவீங்க, டேரெக்டாக குளிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து உலக்கை அருவி அப்படி கிடையாது. உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ½ hour நடப்பீங்க. அதுவும் ஃபுல்லாகவே என்னென்னா வந்து கல் தான் இருக்கும், பாறைகள்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே நடப்பீங்க. அதுக்கப்புறம் நடந்துட்டு அப்புறம் தான் போய்ட்டு இங்கே இன்னும் மேலே போகலாம். நாங்கள் வந்து கம்மியாக தான் கீழே குளிச்சிருக்கோம். பட் இன்னும் மேலே போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். நாங்கள் எதுக்கு மேலே போகலாம், இங்கேயே கொஞ்சம் நல்லா இருக்குது பிளேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே குளிச்சிட்டோம். இன்னும் அதிகமாக போகல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக போகலாம். அது ஃபுல்லாக எண்டு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அந்தளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். திருப்பார்ப்பு எப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு குளிச்சுட்டு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும். அதே ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வந்து உலக்கை அறிவிவாங்க. செம்ம டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு மேலே எதனாச்சும் சமைச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரிலாம் பிளான் வச்சுருக்கலாம். பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா வந்து நம்ம தொட்டிப்பாலம் போயிடலாம். கிட்டத்தட்ட வந்து இப்போ டைம் பார்த்திங்கனாலே வந்து ஒரு 3:30 ஆகிடுச்சு. நம்ம டெஸ்டினேஷன் டைம் பார்த்திங்கன்னா 3:30 4 o'clock 4:30 ரீச் ஆகிடலாம். எதுக்கு நான் வந்து 40 minutes to 1 hour எதுக்கு ஆகும் நான் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து டேரக்ட் ஸ்ட்ரெச் கிடையாது, ஒரே ஸ்ட்ரெச் கிடையாது. இது வந்து நிறைய பென்ஸ் இருக்கும், வளைவு நிறையா இருக்குது இதில். ஓகேங்களா? இது எதுனா கேரளா ஸ்டைலில் இருக்குது. இங்கே எல்லாமே ரோடு பார்த்திங்கன்னா வளைஞ்சு தான் போகும். அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 30 கூட ஆகலாம். பார்த்தீங்கன்னா ரோடே பார்த்தீங்கன்னா ஃபுல் என்னென்னா தென்னை மரம், வாழை மரம் அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. ரோடு நம்மளுக்கு வந்து ஜாக்கியாக யார் போகிறேன்னா வந்து சுரோன் ப்ரோ தான் வந்து நம்மளுக்கு வழி காமிச்சிட்ருக்காரு. அதனால தான் வந்து நான் வந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நான் வந்து சொன்னது. ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்களா பிளேஸ் பாருங்களேன். செம்மையாக இருக்குது எல்லாமே. நம்ம இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக முடியும். இந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். பட் ஆனால் காலியாக தான் இருக்குங்க. ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் காலியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் எதுக்கு நான் ஃபுல் விளாகும் எடுத்து காமிக்கிறேன்னா வந்து நீங்கள் ஒரே ஸ்டேச்சுனா வெறுப்பாக இருக்கும். உங்களுக்கு பைபாஸ் ஏறினீங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. அந்த நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் உங்களுக்கு நான் ஃபீல் பண்ணுறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த விளாகில். ரொம்ப இருக்க மாதிரி இருக்காது, பட் கொஞ்சம் செம்மையாக தான் இருக்கும். இது பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே செம்மையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குதுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மரம், அதுக்கப்புறம் வாழை மரம். அந்த எந்த வாழை மரம் நார்மல் வாழை மரம் கிடையாது, உங்களுக்கு இந்த வாழை மரம் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த நேந்திர பழம் சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா பெருசு இருக்குது. செவ்வாழை இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் தான் பாருங்களேன். ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளேயும் இங்கேயும் வீடுகளாக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸில் சூப்பராக இருக்கும் பிளேஸு. அவனோட ப்ரோ தான் முன்னாடி போயிட்டுருக்காரு, பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அடி கலத்திட்டு போயிட்டுருக்காரு. அவரை பிடிக்கிறதுக்குள்ளேயே இதுவாக இருக்குது பாருங்களேன். அது எம்டி தான். எம்டி வந்து செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளான் பாருங்கள். இன்னும் பெரிய பிளான்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நம்ம கேரளா ஃபுல் ட்ரிப்பு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு விளாகில் கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள், அதையும் தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20-25 minutes ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. சூப்பராக இருக்குதுங்க பிளேஸ் வந்து. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. திடீர்னு இன்றைக்கி தான் மழை கிடையாதான். சரிங்களா? இந்த அருவிக்கு வரும்போது எப்போவுமே வந்து இவங்க எப்பவுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 days முன்னாடி கூட செம்ம மழை. பட் நம்ம வந்தப்போ கூட இப்போ மழை கிடையாது இந்த இடத்துல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு நல்லா தான் அதிர்ஷ்டம் தாங்க கண்டிப்பாக. மழை பெய்யாத ஒன்று எதுக்குன்னு நினச்சிக்கங்க சொல்கிறேன்னா, மழை பெஞ்சிருந்துச்சுன்னா நினச்சிக்கங்க இதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிக்க முடியாது. ஏன்னா தெரிஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது. மழை தெரிவிச்சு பட்டு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இப்போனா பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கா, செம்மையாக இருக்குது பிளேஸு. சூப்பராக. இன்னைக்கிட்ட ஒரு 15 kilometers. ஆமாம், 15 kilometers இருக்குதுன்னு சொன்னாங்க. செம்மையாக வளைவுலாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா 1 way தாங்க இது. சரிங்களா? டபுள் வே கிடையாது, 1 way தான். நம்ம மட்டும் தான் போவோம், எதிர்க்க வருவாங்க, அது அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி ஒரே ஒரு தண்ணி இந்த பக்கம் ஃபுல்லாக வேணும்னா சின்ன ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. ஒரு நேச்சுரலான பிளேஸுங்க. செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பொல்யூஷனே இருக்காது. செம்மையாக ஃபீல் பண்ணலாம் அந்த பிளேஸுக்கெலாம் வந்தீங்கன்னா.
சூப்பராக இருக்குது. தலைவர் வேறு லெவலில் பெண்டெல்லாம் போட்டு போயிட்டுருக்காரு பாருங்களேன். செம்மையாக இருக்குது. விட்டா சொருவி வைக்கும் போல் அந்த மாதிரி இருக்குது இடமே கொஞ்சம். அதனால தான் ஒரே அளவுக்கு ஒரு 70லேருந்து 80க்குள்ளே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். சூப்பர் பிளேஸுங்கண்ணா. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் இருக்குது இங்கே கன்னியாகுமரியில் பாருங்களேன். ஓகே, தொட்டிப்பாலம் என்ட்ரன்ஸ் போல். எஸ், தொட்டிப்பாலம், மாத்தூர் தொட்டிப்பாலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோங்க. இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இந்த ரைட் எடுக்கணும்னு சொல்லியிருக்குங்க. ரைட் எடுத்துட்டா மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கான போகிற வழி தான். பாருங்களேன், செம்மையாக இருக்குது பிளேஸ்லாம். இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே. சூப்பராக இருக்குது பிளேஸ். ஒரு வீடுமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒருனா சுற்றி வாழை மரம், அதுக்கு நடுவில் வந்து இவங்க இது வச்சுருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாமே வரணும் வாழை மரம். அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு மாதிரி இருக்குங்க ரோடு. அதுக்கப்புறம் என்னென்ன என்ன இருக்குன்னா வந்து ரப்பர் மரம் நிறையா இருக்குது. அது சொல்லவே தெரியல, நான் நிறையா சொல்லியிருப்பேங்களா. அதில் கிட்டே ரீச் ஆக போகிறோம் கைஸ். அந்த விழா கண்டினியூ பண்ண பாருங்க. ஃபைனலி ரீச் டு மாத்தூர் தொட்டிப்பாலம். செம்மையாக இருக்குது. என்ன இறங்கி போகணும் போல. இன்னும் அந்த வழியாக பேக் டு பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி. ஆமாம், பள்ளம் தான் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்க் இருக்குது. இருந்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க இந்த வழி. ஃப்ரெண்ட்ஸ் வழியில் பார்த்திக்கலாம் தண்ணி போயிட்டுருக்கா. மாத்தூர் தொட்டிப்பாலம் காமராஜர் காலத்தில் கட்டிருந்ததுங்க. வெறித்தனமான ஒரு பிளேஸு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 மீட்டர் இருக்கும் ஹைட்டில் இருக்குது. 100 ஃபீட் ஹைட்டில் கட்டியிருக்காங்க. மேலே போய் காட்டலாம் பாருங்களேன். செம்மையாக இருக்குது. கைஸ், ஃபைனலி வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். மேலே நடந்து போய்ட்ருக்கோம். செம்மையாக இருக்குது பிளேஸு. ஒரு ஏன்னா ஈவினிங் டைமில் வாங்க, ஒன்று மார்னிங் டைம் வரணும், ஒன்று ஈவினிங் டைமில் வரணும். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதே மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா ஃபாகியாக இருக்கும், கொஞ்சம் சொல்கிறது பனிமூட்டமாக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சன்செட் டைம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுது. சூப்பராக இருக்குதுங்க பிளேஸு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஃபீட்டு தரையிலேருந்து 100 ஃபீட் மேலே இருக்கிறதுனால செம்மையாக இருக்குது. பாருங்களேன், செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ. சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து காமராஜர் காலத்தில் கட்டினது தான் இது. நார்மலாக வந்து எல்லாருமே வந்து பாலம் கட்டுவாங்க. எது கட்டுவாங்க? ஒன்று பைக் போகிறதுக்கு, கார் போகிறதுக்கு, இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கோசம் கட்டுவோம். பட் காமராஜர் கட்டியிருக்காரு பாருங்கள், வெயிட்டாக தண்ணி கடத்துறதுக்காக தான் கட்டியிருக்காரு. பாருங்கள் கைஸ். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து கரெக்டாக வந்து தொட்டிப்பாலத்து மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், ஃபுல் வியூ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படியே தெரியுதுங்களா? ஃபுல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம தொட்டிப்பாலத்து மேலே தான் நின்றுட்டுருக்கோம். தண்ணி பார்க்குறீங்களா? தண்ணி எவ்வளோ கீழே பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான். காமராஜர் காலத்தில் கட்டினது இன்னும் நின்றுட்டுருக்கு நல்லா. இதான் அப்படியே பாருங்கள், வியூ காட்டுறேன் பாருங்கள். ஓகே, செம்மையாக இருக்குங்களா வியூ பாயிண்ட்டு. வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக வந்து தொட்டி போகிறது இந்த படம் தெரியும். இது எவ்வளோ ஆகிட்டு தொட்டி கீழே வருது. செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கு. லைட்டாக ஜர்க்காக இருக்குது. அந்தளவுக்கு தான் வந்து இதுவும் இருக்குது ஃபுல்லாக. ஓகே கைஸ், ஃபைனலி ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருக்குது பிளேஸு. வந்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபீல் இருக்கும். சன்செட் டைமில் வந்து செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, எல்லாமே தட்டி விட்ருங்க, சரிங்களா? ஓகே, அனதர் வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ். நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடலை குளிக்க போகிறோம். சும்மா வாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.